சார். நான் தான் சார், ஹெட் கான்ஸ்டபிள் ராமோகனோட பையன். ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி பார்க்க வந்தேனே. நீயா? உட்கார் உட்கார். எப்படி இருக்க? திருநெல்வேலியில போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதான் உங்ககிட்ட பிளெஸிங் வாங்கி போலான்னு வந்தேன். நல்லா இரு நல்லா இரு. ராதிகா, டாடி 2 காஃபி எடுத்துட்டு வாமா. என் பொண்ணு. வணக்கம். வணக்கங்க. உட்கார். ஊர்ல அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பா இப்ப என்ன பண்றாரு? ரிட்டையர் ஆயிட்டார்ல, ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்காருங்க. உங்க சன்னா? ஹலோ, ஐ எம் சுப்பிரமணி. ஏசிபியா நாளைக்கு ஜாயின் பண்ண போறேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு சாப்பிடுறான். என்ன சார், சாருக்கு பையனை பிறந்துட்டு வேலை எதுவும் செய்யாம இவருக்கு நீங்க மகனா பிறந்ததே பெரிய அதிர்ஷ்டம். வெரி பேட். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஐபிஎஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன டவுட் வந்தாலும் எந்த நேரத்திலயும் என் வீட்டு கதவை நீங்க தட்டலாம். கதவு இல்லடா, உலக்கையால மண்டையை தட்டணும். அதோட எல்லா சந்தேகமும் தீந்துரும். உலகத்துலயும் இவன் ஒருத்தன் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ண மாதிரி பெருசா ஸ்வீட்டை தூக்கிட்டு வந்துட்டான். இவனை வச்சுக்கிட்டே அப்பா அண்ணனை திட்டுறாரு. டேடியை பார்க்கணும்னா ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான மூதேவி. இந்த எடுத்துட்டு போ. நீ குடுக்கலாம்ல. அவன் மூஞ்சிக்கு நான் காஃபி போட்டதே பெருசு. ஓகே. ராதிகா, ஐபிஎஸ் தம்பி வந்திருக்கான் போல இருக்கு. வந்துட்டான். நீயும் போ, உன் காலையும் வந்து கும்பிடுவான். வரேன் சார். நான் போய் கோட்ரஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரிப்பா, போயிட்டு வா. அடிக்கடி வீட்டுக்கு வந்து போ. ஓகே சார். இப்ப எப்படி போற? ஜீப் இன்னும் வரல, ஆட்டோல தான் போறேன். ஆட்டோ எதுக்கு வேஸ்ட்? என் பையனை டிராப் பண்ண சொல்றேன். வாசு, எதுக்கு சார்? பாவம், அவருக்கு ஏதாவது வேலை இருக்க போகுது. அவனுக்கு என்ன இருக்கு வேலை? உன்னை டிராப் பண்றப்பயாவது ஒரு 10 நிமிஷம் பிஸியா இருப்பான். அவரை டிராப் பண்ணிட்டு வா. சரி, வரேன் சார். சரிப்பா. வாசு, ஒரு நிமிஷம். நீ 7 வருஷமா செலக்ட் ஆகலன்னு வெளியே சொல்ல முடியாம உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன பாரு, டைரக்டா செலக்ட் ஆன ஒரே அட்டெம்ப்ட். நாம ஏதாவது சாதிக்கணும்னா கடுமையா உழைக்கணும். டோன்ட் பி லேசி யார். இப்ப கஷ்டப்பட்டாதான் பின்னாடி சுகமா இருக்க முடியும். இப்ப சுகமா இருந்த பின்னாடி கஷ்டப்படணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வாசு. ஆமா, வாழ்க்கையில முன்னேறணும். ஃபேண்டாஸ்டிக். அசத்திட்டீங்க வாசு. இது உங்களால முடியுமா? அது எப்படி என்னால முடியும்? எனக்கு ஐபிஎஸ் அப்படிதான். சாரி வாசு, ஐ எம் ரியலி சாரி. படிப்பையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வாங்க. இல்ல வாசு, உன்ன மாதிரி திறமைசாலிங்க லிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். உங்களுக்கு இவ்வளவு மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாவுக்கு என்ன தெரியல. இவ்வளவு டேலண்ட் இருக்கிற நீங்க எதுக்காக அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணணும்? யார், நானா? அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்ல. இதுல வேஸ்ட் எங்க இருந்து செய்ய முடியும்? சோனி கம்பெனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டா அடுத்ததா சாங் ரெடி பண்ணணும். ஃபைனல்ல செலக்ட் ஆனா ஆல்பம் பண்ணணும். என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேனா? நேர்ல வந்து கேட்டு பாருங்க, நீங்களே ஓகேன்னு சொல்லுவீங்க. அத நான் வந்து நேர்ல கேட்ட பிறகு சொல்றேன்.
என்னாச்சு வாசு? என்னையும் உங்களையும் இப்படி பார்த்தா எங்க அப்பா திட்டுவாரு. முதல்ல நீங்க உள்ள போங்க. ஓ ஓகே. நல்லா பைக் ஓட்டுறீங்க. அட நீங்க ஒண்ணு இன்னும் சூப்பரா டிரைவ் பண்ணுவீங்க. நீங்க இருக்கீங்களேன்னு கொஞ்சம் மெதுவா ஓட்டினேன். ஆக்சுவலா டிரைவிங்ல நிறைய பிரைசஸ் வாங்கிருக்கீங்க. என்னோட வீடியோ பாத்துருக்கீங்களா? நோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. வேண்டாம் வேண்டாம். Wait. வாசு சொன்னா கேளுங்க. வேண்டாங்கறல. வெயிட். ஓகே. ஐயோ அம்மா. என்னாச்சு வீலிங்? கொஞ்சம் பேலன்ஸ் தவறிடுச்சுங்க. உங்களை பார்த்தா இல்ல கொஞ்சம் ஓவர் காஷியஸ் ஆயிட்டேன். வாசு உங்களை பார்த்து அழறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிச்சயமா அழக்கூடாதுங்க. நீங்க உள்ள போங்க. அப்பா நீ என்ன சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த? என்னது? நான் சொல்லட்டுமா? சோனி ஆடிஷனுக்காக கம்பெனி அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்ச லெட்டர். வயிற்று பசிக்காக ஒரு தடவை திருடுறவன ஐயோ பாவன்னு வாங்க. அதே காரணத்தை சொல்லி ஒவ்வொரு தடவையும் திருட்டுத்தனம் பண்றவன திருடன்னு சொல்லுவாங்க. இதுல நீ யாரு? சொல்லு சொல்றா. நான் எதை சொல்றது டாடி? சின்ன புள்ளையில இருந்து நீங்க சொல்றதுதான் நான் கேட்டேன். அதுதான் இந்த வீட்டுல பழக்கம். நான் எந்த ஸ்கூல்ல சேரணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன துணிமணி உடுத்தணும், தலைமுடி கூட எந்த அளவுக்கு வெட்டிக்கணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணீங்க. டாடி எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். இந்த உலகத்துல இன்ஜினியரிங், மெடிக்கல், IAS, IPS இதையெல்லாம் படிச்சவங்க தான் மனுஷங்களா? மத்தவங்கள மனுஷங்க இல்லையா? உங்க ஆசைகளை, ஆம்பிஷன்ஸ் எதுக்குப்பா என் மேல திணிக்கிறீங்க? உங்க அப்பா சொல்லியே நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்க. நீங்க இஷ்டப்பட்டு தானே ஆனீங்க. சச்சின் டெண்டுல்கர் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு அவங்க அப்பா நினைச்சிருந்தா இந்தியா ஒரு திறமையான கிரிக்கெட்டரை இழந்திருக்கும். விஸ்வநாத் ஆனந்த் ஒரு டாக்டர் ஆகணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா இந்தியா ஒரு கிராண்ட் மாஸ்டர் இழந்திருக்கும். ப்ளீஸ் நான் ஆசைப்படுற மாதிரியே என்னை வாழ விடுங்க டாடி. சின்ன வயசுல குழந்தைங்களை கையை பிடிச்சி நடக்க வைப்பீங்க. கையை விட்டுட்டா எங்க விழுந்துருமோன்னு எப்பவும் பிடிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும் டாடி. விட்டுருங்க. விழுவாங்க, எழுந்திருப்பாங்க, மறுபடியும் விழுவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க. ஆனா ஃபைனலா நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அப்படின்னா பெத்துக்கிறது எங்க உரிமை, வளர்க்கறது எங்க கடமை. ஆனா அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா? பெத்தவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? ஓகே, சம்பந்தம் இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை கூடவா எங்களுக்கு இல்ல? டேய், சின்ன வயசுல குழந்தைங்க அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்கும் போது பெத்தவங்க நாங்க பொறுமையா பதில் சொல்லுவோம். இப்ப நான் கேட்கிறேன், அர்த்தம் இல்லாம இல்ல, அவசியமான கேள்விங்க. அதுக்கு நீ பதில் சொல்லு. நீ IPS ஆகணும்னு நான் சொல்றேன், சிங்கரா தான் ஆக போறேன்னு நீ சொல்ற. சரியா? IPS ஆகணும்னா சர்வீஸ் கமிஷன் எழுதணும், ட்ரைனிங் போகணும். நீ நினைக்கிற ஆம்பிஷன் அடையறதுக்கு என்ன செய்யணும் சொல்லு. சோனி மியூசிக் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனா சோனியோட கான்ட்ராக்ட் போட்டுக்கணும். ஃபைனல்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா? சரி, செலக்ட் ஆயிடுறேன்னு வெச்சுக்கோ. அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்க என்னோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்பம் சக்சஸ் ஆகாம போயிட்டா? அது டேய், உன் பேச்சுல உனக்கே நம்பிக்கை இல்ல. இது இல்லனா அது, அது இல்லனா இன்னொன்னு, எதுவுமே இல்லன்னா? நான் கேட்ட எந்த கேள்விக்கும் உன்கிட்ட சரியான பதில் இல்ல. ஆனா நான் ஆசைப்படுற விஷயத்துக்கு என்கிட்ட சரியான வழி இருக்கு. உனக்கு IPS கிடைக்கலன்னா உன்னை SI செலக்ஷன் அனுப்புவேன். அதுவும் கிடைக்கலன்னா என் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் கான்ஸ்டபிள் ஜாப் உனக்கு வாங்கி தருவேன். ஆனா நீ சிங்கரா சக்சஸ் ஆகலன்னா என்ன செய்ய போற? உன் லைஃப் உன் இஷ்டப்படி இருக்கலாம். ஆனா அது என் கூட சேர்ந்து இருக்கணுமா இல்ல பிரிஞ்சு இருக்கணுமான்னு இன்னைக்கு தெரியணும். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என் பேச்ச கேட்கணுமா இல்ல ஜனங்க உன் பாட்ட கேட்கணுமான்னு நீயே முடிவு பண்ணு. ஆனா இந்த தடவை வீட்டை விட்டு போனா மறுபடியும் லைஃப் பூரா இங்க வரக்கூடாது. 5 minutes. அண்ணா உனக்கு போன். ஹலோ அசு, நான் தானா பில் கேட்ஸ் பேசுறேன். சோனியோட ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? சோனி ஆடிஷன் டேட் வந்திருக்கு. ஈவினிங் பிராக்டிஸ் செய்ய போறோம். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. மியூசிக்கை விட எதுவும் பெருசில்ல.
உனக்கும் எதிர்காலத்துக்கும் பயப்படாதவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான்டா. உனக்கு இந்த ரெண்ட பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நீ உருப்பட மாட்டடா, உருப்படவே மாட்ட. வாசு, சின்ன குழந்தையில அழுதா குழந்தைக்கு பசிக்குது போல் இருக்குன்னு தேவையானது கொடுக்கறாங்க பெத்தவங்க. ஆனா அதே புள்ள வளர்ந்து ஆசைப்பட்டதை கேட்டாலும் ஏன் மறுக்கறாங்க? வாசு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மழை வரதுக்கு முன்னாடி காத்து கூட ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சக்சஸ் வரதுக்கு முன்னாடி லைஃப் கூட ஸ்டக் ஆன மாதிரி தோணும். தற்சமே ஓ நிலைமை கூட அப்படிதான் இருக்கு வாசு. நீ நிச்சயமா ஜெயிப்ப. நம்பிக்கை இல்லையா? நிஜம். சரி, ஃபைனல்ஸ்ல நீ வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உனக்கு ட்ரீட் கொடுப்பாங்க. ஆனா நான் நீ வின் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரீட் கொடுக்க போறேன். அதுல இருந்து நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். சோ நாளைக்கு ஈவினிங் நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். ஓகே? ஸ்மைல் மேன். ஓகே. பாய்.